Happy morning, children. I am your social science miss Vanitha Devi. Today we are going to talk about economics unit 3, food security and nutrition. First we'll see the introduction of food. Food is defined as any substance that people eat and drink to maintain life and growth. Food security would denote a person's ability to eat enough, stay active and lead a healthy life. உணவு என்பது நாம் உயிர் வாழ்வதற்கும் நம்முடைய உடல் வளர்ச்சிக்கும் மிகவும் ஏற்றது. உயிரும் உடலும் சரியாக இருந்தால்தான் நாம் மற்ற பணிகளை செய்ய முடியும். உணவு பாதுகாப்பு என்பது ஒரு மனிதன் தன்னுடைய செயல்களில் திறமையாகவும் சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமாகவும் செயல்பட மிகவும் அவசியமானது. நெக்ஸ்ட் வில் see the United Nations Food and Agriculture Organization defines food security. அதாவது இந்த உணவு பாதுகாப்பை பற்றி ஐக்கிய நாடுகளின் உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பு என்ன சொல்லியிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். Food security exists when all people at all times have physical, social and economic access to sufficient, safe and nutritious food which meets their dietary needs and food preference to for an active and healthy life. உணவு பாதுகாப்பு என்பது எல்லா மக்களுக்கும் எல்லா நேரங்களிலும் போதுமான பாதுகாப்பான சத்தான உணவை கொடுப்பதிலும் உடல் ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் அணுகுமுறையை மேற்கொண்ட பொழுதும் மக்களுடைய உணவு தேவைகளையும் அவர்களுக்கு சுறுசுறுப்பான ஆரோக்கியமான வாழ்க்கைக்கான உணவு விருப்பங்களை பூர்த்தி செய்வதிலும் உணவு பாதுகாப்பு ரொம்பவே முக்கியமானதாக இருக்கிறது. தமிழ்நாட்டை சேர்ந்த பிரபல விவசாய விஞ்ஞானி MS சுவாமிநாதன் இந்த உணவு பாதுகாப்பை பற்றி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தா, ஃபிசிக்கல், எக்கனாமிக் அண்ட் சோஷியல் அக்சஸ் டு பேலன்ஸ்ட் டயட், சேஃப் ட்ரிங்கிங் வாட்டர், என்விரான்மெண்டல் ஹைஜீன் அண்ட் பிரைமரி ஹெல்த் கேர் அண்ட் பிரைமரி எஜுகேஷன். சயின்டிஸ்ட் சுவாமிநாதன் அவர்களின் கருத்துப்படி உணவு பாதுகாப்பு என்பது சரிவிகித உணவாக கொடுக்கணும், பாதுகாப்பான குடிநீர் கொடுக்கணும், சுற்றுச்சூழலில் ஹைஜீனிக் இருக்கணும், ஆரம்ப சுகாதாரம் பராமரிக்கணும், அது மட்டும் இல்லாமல் பிரைமரி எஜுகேஷன் கொடுக்கணும். இவற்றிற்கான உடல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் அணுகுதல் தான் உணவு பாதுகாப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Now let us see the basic components of food and nutrition security. There are 3 basic components of food and nutrition security. Now we'll see the term one by one. First one, availability of food. தேவையான உணவு இருப்பு. Second one, access to food. உணவு முறைகளை அணுகுதல். Third one, absorption. அதாவது உணவினை எடுத்துக்கொள்ளுதல், அதாவது உணவினை உறிஞ்சுதல். First one, availability of food is physical availability of food stocks in desired quantities, which is a function of domestic production, changes in stocks and imports. First one is availability of food. நமக்கு எவ்வளோ உணவு தேவையோ அவ்வளோ உணவை நம்ம எடுத்துக்கலாம், உள்நாட்டு உற்பத்தியை ஸ்டாக் பண்ணி வச்சுக்கலாம், இன்னும் தேவைப்பட்ட இறக்குமதியும் செய்யலாம். Next one is access to food. Access to food is primarily a matter of purchasing power and is therefore closely linked with the capabilities and employment opportunities to earn. Capabilities and opportunities in turn are related to one's access to assets and education. உணவுக்கான அணுகுமுறையில் முதல்ல மக்களுக்கு வாங்கும் திறனும் வேலை வாய்ப்புடன் கூடிய கல்வி சொத்துக்களும் தொடர்புடையதாக இருக்குதுல. லாஸ்ட் ஒன் இஸ் அப்சர்ப்ஷன், அதாவது உணவினை எடுத்துக்கொள்ளுதல் அல்லது உணவினை உறிஞ்சுதல்னு சொல்லலாம். நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சாப்பிடுவோம். அவங்கவுங்க பாடி அளவு எவ்வளோ ஏற்றுக்குதோ அவ்வளோ உணவை சாப்பிட்ணும். நெக்ஸ்ட் வில் see the availability and access to food grains. The ability of people to purchase food and stay in appropriate healthy environment. நமக்கு உடல் வலிமையும் உடல் நலத்தை தரக்கூடிய அளவில் நம்ம சுற்றுப்புற சூழல் கண்டிப்பாக தூய்மையானதாக இருக்கணும். Food security of people is also related to a country's overall development process. After independence, India chose to adopt a planned development model. மக்களின் உணவுக்கான பாதுகாப்பு ஒரு நாட்டோட ஒட்டுமொத்த வளர்ச்சியுடன் தொடர்புடையது. நம் நாடு சுதந்திரத்துக்கு பின்னாடி இந்தியா ஒரு திட்டமிட்ட வளர்ச்சியை தேர்ந்தெடுத்துள்ளது. After an initial focus on agriculture, industrialization was given priority. Important role in agriculture.
ஃபர்ஸ்ட்டில் நம்ம விவசாயத்துக்கு அதிகமாக கவனம் செலுத்தினோம், அதுக்கப்புறம் தொழில்மயமாக்குதலுக்கு முன்னுரிமை கொடுத்தோம். ஏன்னு கேட்டால் அக்ரிகல்ச்சருக்கு தேவையான கருவிகள் அனைத்துமே தொழில்மயமாதல் மூலம் தான் நமக்கு கிடைச்சிச்சு. Next, we will see the ship to mouth. United States of America extend assistance through its public love for 82 scheme India during early 1960s. 1960களின் முற்பகுதியில் அமெரிக்கா தனது பொது சட்டத்தின் திட்டத்தின் மூலம் இந்தியாவுக்கு உதவி வழங்குது. இந்த நிலைமையை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா கப்பலுக்கு வாயில் இருப்பு, ஷிப் டு மவுத் என அழைக்கப்படுகிறது. ஃபுட் கிரெயின்ஸ் தான் நம்ம பார்த்துட்டு வரோம். உணவு தானியங்கள், அதாவது சவுத் இந்தியாவில் மேஜர் ஃபுட் இஸ் ரைஸ், நார்த் இந்தியாவில் மேஜர் ஃபுட்டு அப்படின்னு பார்த்தா வீட்டு. இந்த உணவு தானியங்களுக்காக ஹை எல்டிங் வெரைட்டிஸ் யூஸ் பண்ணுறோம், அதாவது வீரியமிக்க விதைகள். இது அதிகமாக விளைச்சலை தரக்கூடிய விதைகள் அப்படின்னு கூட சொல்லலாம். Next, we will see the Green Revolution. Green Revolution was born in the country for self-sufficiency in food grain production. 1950 நேரு தலைமையில் முதல்ல இந்த 5 ஆண்டு திட்டம் கொண்டு வந்தாங்க. இந்த முதல்ல கொண்டு வந்த புரட்சி அப்படின்னா இந்த பசுமை புரட்சி தான் சொல்லலாம். விவசாய நலத்திட்டங்களுக்காக பல கோடிகள் ஒதுக்கீடு செய்து முதல்ல நீர்ப்பாசன வசதியெல்லாம் மேம்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹை எல்டிங் வெரைட்டிஸ், மகசூலை தரக்கூடிய விதைகளை யூஸ் பண்ணுறாங்க. இதனால் என்ன ஆச்சு அப்படின்னா விவசாயிகளுக்கு கூட்டுறவு சங்கங்கள்லாம் அமைச்சு கொடுத்து அவங்கள ஊக்குவித்து விவசாயத்தை மேம்படுத்தி விவசாயத்தில் பார்த்திங்கன்னா 4 மடங்கு வளர்ந்து உற்பத்தி பெருகியது. நெக்ஸ்ட், cheaper farm credit was disbursed to farmers through cooperative banks and societies. Minimum support price is a price fixed by an expert group for a particular crop by considering various costs involved in the cultivation of that crop. Minimum support price for the crops were announced at the beginning of the season and the state procured the harvested grains through the Food Corporation of India FCI. உற்பத்தியான ரைஸ் அண்ட் வீட் ஃபுட் கிரெயின்ஸை முதல்ல சேஃப்டியாக வச்சுக்கணும், அதுக்கப்புறம் செக்யூர் பண்ணணும். இந்த பாதுகாப்பை யார் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தா FCI, தட் இஸ் ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா, உணவு வாணிப கழகம் தான். ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு அமைப்பு. அதுதான் நம் நாட்டில் பார்த்திங்கன்னா மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ், மினிமம் வேல்யூவை கொடுத்து குறைந்தபட்ச விலையை விவசாயிகிட்ட கொடுத்து அவர்களுக்கு லாபம் கிடைக்கிற மாதிரி செஞ்சு அந்த பொருளை வாங்கி என்ன பண்ணுறாங்க, தானிய கடங்களை பாதுகாப்பாக சேகரித்து வைக்கிறாங்க. இதை தேவைப்படும் காலங்களில் ரிலீஸ் பண்ணி மக்களுக்கு கொடுக்குறாங்க. Next, we are going to public distribution system. Tamil Nadu has adopted an universal PDS and the rest of the states in India had a targeted PDS. அதாவது targeted PDS அப்படின்னா குறிப்பிட்ட அளவில் விநியோக முறை. இதில் பார்த்திங்கன்னா உணவு தானியங்களை மானிய விலையில் அரசாங்கம் கொடுக்குது. இது மாநிலத்துக்கு மாநிலம் மாறுபடும். நெக்ஸ்ட் ஒன், உலகளாவிய பொது வழங்கல் முறை. இது குடும்ப அட்டை வைத்திருக்கும் அனைவருக்குமே பொது வழங்கல் முறையில் வழங்கப்படுது. நெக்ஸ்ட், பயோமெட்ரிக் ஸ்மார்ட் ஃபேமிலி கார்டு. தற்போதுள்ள இந்த குடும்ப அட்டைக்கு பதிலாக தமிழக அரசு ஸ்மார்ட் குடும்ப அட்டைகள் வழங்கியிருக்கு. இதில் என்னென்ன பதிவிட்டிருக்கு அப்படின்னு பார்த்தா 10 விரல்கள் கைரேகை, 2 கருவிழிகள் மற்றும் முகப்பதிவு செய்தல், இது எல்லாமே பதிவிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பயோமெட்ரிக் ஸ்மார்ட் குடும்ப அட்டையினால் என்ன நமக்கு யூஸ் அப்படின்னா தனிப்பட்டவருடைய அடையாளத்தை அடிப்படையாக கொண்டிருப்பதனால அதாவது உறுப்பினர்களுடைய நகல் மற்றும் போலி அட்டையை நம்ம தவிர்க்கலாம். Next, we are going to role of consumer cooperatives in food security. There is a 3-tier structure of consumer cooperative societies in India. They are primary consumer cooperative stores and state level consumer federations. இந்தியாவில் 3 அடுக்குகள் கொண்ட அமைப்புகள் இருக்குது. ஃபஸ்ட்டு முதன்மை நுகர்வோர் கூட்டுறவு சங்கங்கள், மத்திய நுகர்வோர் கூட்டுறவு கடைகள், அடுத்ததாக மாநில அளவிலான நுகர்வோர் கூட்டமைப்புகள். Now, let us see the buffer stock. Buffer stock is the stock of food grains, namely wheat and rice procured by the government through the Food Corporation of India FCI. Buffer stock இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் 2 கிரெயின்ஸ் அப்படின்னா ஒன் இஸ் ரைஸ், அனதர் ஒன் இஸ் வீட். இந்த FCI என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தா இந்த உணவு வாணிப கழகம் விவசாயிகள்டேருந்து குறைந்தபட்ச விலையை கொடுத்து அவர்கள்டேருந்து வாங்கி தானிய கிடங்குல சேமித்து வைக்கப்படுது. Today's class comes to an end. Next class we will meet. Thank you, children.